அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் தொடர்ந்து அல் குர்ஆனுடைய சின்ன சின்ன சூறாக்கள், நாம் மனனம் செய்திருக்கக்கூடிய சூறாக்கள், அதன் ஓதுவதின் மூலமாக அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்னவென்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம். அந்த தொடரில் இன்று அல் குர்ஆனில் ஆக சிறிய சூறாவாக இருக்கக்கூடிய அந்த சூறாவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அந்த சூறாவை திரும்ப திரும்பி ஓதுறோம், திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும். ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன என்பதை விளங்கினால் ஓதுவதற்கு நமக்கு என்ன செய்யும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாருங்க, நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய இந்த சூரா அவருடைய கல்வை ராகத்துப்படுத்துவதற்காக, அவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய கவலையை போக்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆண் குழந்தை இறந்த அந்த நேரத்திலே மக்கத்து குஃபார்கள் ரசூலுல்லாஹ் கேலி செய்து அபுத்தர் சந்ததி இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி நபியினுடைய கல்விற்கு அல்லாஹ் ராகத்தை தருகிறான். இந்த சூறா இறங்கினதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலருகிறது என்பதை எல்லாம் ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டு வரும்போது நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி நம்மளுக்கு ராகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரான். இன்னும் பெருமக்கள் அதை ஓதி அனுபவித்த பெருமக்கள் நமக்கு சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 7 முறை நீங்கள் இந்த சூறாவை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அதிகமாக்கி தருவான், அதோடு செல்வத்தையும் அல்லாஹ் அதிகமாக்கி தருவான், அந்த செல்வத்தை திருடர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடும் என்பதாக பெருமக்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, யார் அதிகமாக ஒரு நாளைக்கு 7 தடவை இந்த சூறா ஓதுவாங்களோ கண் நோயை அல்லாஹ் அகற்றி விடுகிறான். சில பேர் கண்ணில் இருந்து தண்ணிலாம் வரும், ஒரு நாளைக்கு 7 வாட்டி அவங்க ஊதி கொண்டால் கண்ணில் வடியக்கூடிய அந்த தண்ணீரை அல்லாஹ் நிப்பாட்டிடுறான், அந்த நோயை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துறான், தலை வலியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து விடுகிறான் என்கிற செய்தி எல்லாம் பெருமக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அது என்ன சூறா? அதுதான் இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் என்று சொல்லக்கூடிய கௌஸர் என்று சொல்லக்கூடிய சூறா. நாமும் அதை விளங்கி ஓதுவோம், அதனுடைய பலாயில்களை பாக்கியங்களை அறிந்து கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.